நிகழ்வுக்கு ஒரு காலத்தின் பதிவுகளாக தமிழர்கள் தங்களுடைய அடையாளங்களை பிரதிபலிக்கின்ற ஒரு காலமாக அமைகின்ற இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எங்களுக்கு உணர்த்த வேண்டும் என்ற ஒரு உன்னத கோட்பாடுடன் இங்கே வருகின்றிருக்கின்ற எங்களுடைய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சிவஞான சிறிதரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் அன்பான உறவுகளே, அவர் குறிப்பிட்டது போன்று இதுதான் தமிழுடைய அரசியல் ஒரு உள்ளூரில் இருந்து ஆரம்பிப்பதுதான் நியதி. எனவே இந்த செய்தியும் நாளை மலர்கின்ற அந்த உலக பூமி பந்தில் அந்த ஐநாவில் ஏற்படுகின்ற செய்தியாக அமைய வேண்டும் என்பது வரலாற்றினுடைய அடிநாதங்களை வாசித்தவர்களாக நாங்கள் என்றும் எங்கள் தமிழர்களாக வாழ்வோம் என்பதை திடமாக கூறிக்கொண்டு எங்கள் அன்பான உறவுகள், உங்களுக்கான வாக்குச்சீட்டு ஒன்று வழங்கப்படும். உங்களுக்கான வாக்குச்சீட்டை எடுத்துக்கொண்டு அந்த 2010 ஆண்டு முதல் 2025 ஆண்டு வரை தமிழ் தேசியம் நிலைத்து நிற்க வேண்டும் என்ற ஒரே கொள்கையோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அண்ணன் சிறிதரன் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியும் வணக்கமும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இங்கு வருகை தந்திருக்கின்ற மாந்தை மேற்கு பிரதேச சபையினுடைய வேட்பாளர்களும் பிரதான வேட்பாளர்கள், துணை வேட்பாளர்கள் மற்றும் தமிழரசு கட்சியினுடைய தமிழ் தேசிய உணர்வாளர்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மாந்தை மேற்கு பிரதேச சபை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைமைத்துவத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும், அதற்கு தமிழர்கள் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வீட்டு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனையின் அடிப்படையில், ஒரே கொள்கையின் அடிப்படையில் எங்களுடைய வேட்பாளராக களமிறக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய முடிந்தவரை தங்களுடைய பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னும் பிரச்சாரம் செய்வதற்கு 1 நாட்கள் தான் இருக்கிறது, வாக்களிப்பதற்கு 3 நாட்கள் தான் இருக்கிறது. இவ்வாறு இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் தொடர்ந்து தக்க வைக்க வேண்டும். கடந்த காலங்களில் நாங்கள் விட்ட ஒரு சில தவறுகள் மீண்டும் நடக்காமல் தமிழ் தேசியத்தின்பால், தமிழரசு கட்சியின்பால் எல்லோரும் இணைந்து ஒற்றுமையாக வீட்டு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக இங்கே நாங்கள் கூறியிருக்கின்றோம். தற்பொழுது நடைபெற இருக்கின்ற இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பொதுவான பல விடயங்கள் இருந்தாலும் எங்களுடைய ஒவ்வொரு வட்டாரங்களிலும் பல்வேறு 10க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் நிற்கிறார்கள். வேட்பாளர் நிற்கின்ற போது எங்களுடைய வேட்பாளர்களை இலங்கை தமிழரசு கட்சி பொதுவான மக்கள் விரும்புகின்ற போதும் பொதுக்கூட்டங்களுக்கோ அல்லது பிரச்சார நடவடிக்கைகளுக்கோ எங்களுடைய மக்கள் வருவதற்கு பின்னுக்கு நிற்கிறார்கள். அதற்கு பிரதானமான காரணம் நாங்கள் வீட்டுக்குத்தான் போடுவோம். எங்களுடைய வட்டாரத்தில், எங்களுடைய கிராமத்தில் வேட்பாளர்களாக நிற்கின்றவர்களை நாங்கள் ஏன் பகைக்க வேண்டும், ஏன் அவர்களோட மனஸ்தாபம் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒவ்வொரு காரணங்களை அவர்கள் எங்களுக்கு சொல்கிறார்கள். இதில் இருக்கின்ற போது கூட எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. ஆனால் நான் இந்த கூட்டத்துக்கு வர இருந்த நான் வேறு கட்சி வேட்பாளர் வந்து தன் வீட்டுக்கு முன்னுக்கு நிற்கிறார். அதன்படியா முகத்தை முடித்து கொண்டு வர முடியாது, நான் வீட்டுக்குத்தான் போடுவேன், வரையில் என்று குரல் நினைக்க வேண்டாம் என்ற ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. என்னுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், இந்த தேர்தலில் நாங்கள் தமிழ் தேசியத்துக்காக உழைக்கின்றோம், எங்களுடைய தமிழ் மக்களுக்காக உழைக்கின்றோம். மாந்தை மேற்கு பிரதேச சபை தமிழர்களுடைய தலைமைத்துவத்தில் ஆட்சி புரிய வேண்டும், அந்த அடையாளத்தை நாங்கள் தொடர்ந்து தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக உழைக்கின்றோம். ஏன் நாங்கள் மற்றவர்களுக்கு பயப்பட வேண்டும்? அவர்கள் தருகின்ற அல்ல அவர்களால் வழங்கப்படுகின்ற, அவர்களால் கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு பொருட்களுக்காக அல்லது அவர்களை ஏன் மனம் உடைய செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் இதை நிராகரிக்க முடியாது.
நாங்கள் நிச்சயமாக நாங்கள் வாக்கு போடுவது மட்டும் எங்களுடைய கடமை அல்ல, எங்களுடைய மக்களை வீட்டு சின்னத்துக்கு வாக்களிக்க வைப்பதும் எங்களுடைய கடமையாக இருக்கிறது. அந்த வகையில் ஒரு சில விடயங்களை நான் உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். முதலாவதாக, எங்களுடைய பிரதேசம் மாந்தை மேற்கு பிரதேசம் முழுமையாக பல்வேறு நிலவளங்களை, வயல் நிலங்களை கொண்ட மிகப்பெரிய ஒரு பிரதேசம். கட்டுக்கரை குளத்தை கீழே இருந்தாலும் சரி, வெள்ளாங்குளத்தை இருந்தாலும் சரி, கூராய் குளத்தை கீழே இருந்தாலும் சரி, பல்வேறு விவசாய நிலங்களை கொண்ட பிரதேசம் தான் மாந்தை மேற்கு பிரதேச சபை. இரணையிலப்பக்குளம் இருந்து வெள்ளாங்குளம் வரை, அடம்பன் வரை இருக்கின்ற இந்த மாந்தை மேற்கு பிரதேச சபையை யார் ஆளப் போகிறார்கள் அல்லது யார் இதனுடைய தலைமைத்துவத்தை எடுக்கப் போகிறார்கள்? நாங்கள் கடந்த 2019 ஆண்டு கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பிற்பாடு அவர் மாந்த மேற்கை இலக்கு வைத்து ஒரு மகாவலி அதிகார சபையினுடைய ஒரு வர்த்தகமான அறிவித்தலை அவர் புரிந்திருந்தார். மகாவலிக்கு முல்லைத்தீவு வவுனியா மாவட்டத்தில் மகாவலி எல் வலயத்தில் 1988-2008 ஆண்டு வர்த்தகமான அறிவித்தல் மூலம் அந்த நிலங்களை கழிபரம் செய்து 14,000 சிங்கள குடும்பங்களை குடியேற்றி 2012 ஆண்டு புதிய சிங்கள பிரதேசம் உருவாக்கப்பட்டு இன்றைக்கும் அவர்களுக்கு தனித்துவமான நிர்வாகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோல மாந்தை மேற்கு பிரதேச சேலத்துக்குட்பட்ட பிரதேசங்களை மகாவலி கே என்று அழைத்து அதில் அந்தோனியார்புரம், ஆத்திமோட்டை, இலுப்பக்கடவை, கள்ளியடி, காயாநகர், கூராய், கோவில்குளம், பாலியாறு, பள்ளமடு, பெரியமடு ஈஸ்ட், பெரியமடு வெஸ்ட், வடுதல்தீவு சென்ட்ரல், வடுதல்தீவு ஈஸ்ட், வடுதல்தீவு நோர்த், வடுதல்தீவு வெஸ்ட் ஆகிய கிராமங்களை உள்ளடக்கி மகாவலி கே என்ற அந்த வர்த்தகமான அறிவித்தலை முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் வர்த்தமான அறிவித்தல் செய்திருந்தார். அதை நடைமுறைப்படுத்த விடாமல், அதில் நிலங்களை அபகரிக்க முடிய விடாமல் முழுமையாக பாராளுமன்றத்திலும் சரி அல்லது மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் சரி அதை தடுத்து நிறுத்தியது தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மாத்திரமே என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போல அண்மையில், அதாவது கடந்த பங்குனி மாதம் 28ஆம் தேதி தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டினுடைய ஜனாதிபதியாக வந்ததன் பிற்பாடு பல்வேறு விடயங்களை செய்கிறேன், நாங்கள் தமிழர்களுடைய கட்சி, நாங்கள் தான் தமிழர்களை ஆள வேண்டும் என்று அடையாளத்தை சர்வதேசத்துக்கு சொல்ல துடிக்கிற ஜேவிபியினுடைய இந்த கட்சியினுடைய தலைமைத்துவம் எங்களுடைய பிரதேசங்களில் எங்களுடைய பிரதேசத்தில் காணி 5940 ஏக்கர் காணிகளை வடக்கு மாகாணத்தில் வவுனியா மாவட்டம் தவிர மிகுதி நிலங்களை அபகரித்திருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? நேற்று முந்தின நாள் பத்திரிகை படிக்கிறார்கள், பார்த்திருப்பீங்க. தமிழர்கள் என்று சொல்லுகிற கட்சி, நாங்கள் தான் தமிழர்களுடைய கட்சியாக இருக்கின்றோம், தமிழர்கள் எங்களுக்கு தான் அங்கீகாரம் தந்தவர்கள் என்று சொல்லுகின்ற அனுரகுமார திசாநாயக்க 5940 ஏக்கரை தங்களுடைய ஆட்சியின் கீழ் ஒரு கையெழுத்தின் மூலமாக கொண்டு வந்திருக்கிறார். அதில் யாழ்ப்பாணத்தில் 3669 ஏக்கர், முல்லைத்தீவில் 1703 ஏக்கர், கிளிநொச்சியில் 515 ஏக்கர், மன்னாரில் 54 ஏக்கர், மொத்தம் 5941 ஏக்கர் நிலங்களை அபகரித்திருக்கிறார்கள். அதில் மாந்தை மேற்கு பிரதேச சேவத்துக்கு உட்பட்ட பிரதேசம் தான் அந்த 50 ஏக்கர்.
என்னென்று அவர்களால் அல்லது ஜேவிபியினுடைய கட்சியில தேசிய மக்கள் சக்தியினுடைய கட்சியில வேட்பாளர்களாக நிற்கிறவர்கள் இதை தடுக்க முடியுமா? முடியாது. 2012ஆம் ஆண்டு முல்லைத்தீவு மாவட்டத்தில் வவுனியா முனைச்சு தனிய சிங்கள பிரதேசம் உருவாக்கப்பட்ட போது அங்கு அமைச்சரவையில் ஒரு தமிழ் அமைச்சரும் இருந்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு சிங்கள பிரதேசத்தில் உருவாக்கப்பட்டதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கொடுத்த போது அவரும் அமைச்சர். ஜனாதிபதி செயலகம் எடுக்கிற முடிவு அல்லது அமைச்சரவை எடுக்கிற முடிவு அவர்களை கட்சியை சார்ந்தவர்கள் யாரும் எதிர்த்து கணக்க முடியாது. அப்படி கதைச்சால் அவர்களுடைய பதவி போயிடும். இதுதான் அந்த ஆளுங்கட்சியினுடைய நீண்ட கால திட்டமாக இருக்கிறது. அவர்கள் பொய் வாக்குறுதிகளை வழங்கி எங்களுடைய பிரதேசங்களை எங்களுடைய மக்களை ஏமாற்றி தங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்காக பல்வேறு திட்டங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். பல வேட்பாளர்களாக நிற்கிறார்கள். ஒவ்வொரு தனிப்பட்ட காரணங்களுக்காக வேட்பாளர்களாக நிற்கிறார்கள். நான் நேற்று வவுனியா வடக்கு பிரதேசத்துக்கு சென்றிருந்தேன். காரணம், வவுனியா வடக்கு பிரதேசத்தில் ஏற்கனவே அங்கிருக்கின்ற மகாவலி அதிகார சபையினுடைய பிரச்சனை, கிவிலோயா பிரச்சனை, அங்கிருக்கின்ற பௌத்த தொல்பொருள் திணைக்களத்தினுடைய பிரச்சனை முழுமையாக 100% என்னால் முடிந்தவரை நான் அதை தடுத்து நிறுத்தியவனில் ஒருவன். அந்த வகையில் அந்த பிரதேசத்திற்கு என்னை அழைத்திருந்தார்கள். நான் சென்றிருந்தேன். அந்த கூட்டத்தில் வவுனியா வடக்கினுடைய கூட்டத்தில் சென்றபோது எனக்கு அருகாமையில் முன்னாள் அரசு அதிகாரி அவர்கள் இருந்தார். மேடையில் இருந்தபோது எனக்கு தெரியாது அவருடைய மகன் தேசிய மக்கள் சக்தியில் வேட்பாளர் எனக்கு தெரியாது. அவர் எனக்கு நீண்ட காலமாக பழக்கம். நான் வர்றேன் என்று கேள்விப்பட்டு அவர் வந்து எனக்கு பக்கத்தில் இருந்தார். இருந்து போட்டு நான் உரியாட்டி போட்டு இருந்த போதுதான் சொன்னார், தம்பி எந்த மகனும் தேசிய மக்கள் சக்தியில் வேட்பாளர், என்ன செருப்பிடி சொல்றீங்கன்னு கேட்டேன். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவன் கேட்கல. நீ யோசிக்காத, ஒரு வாக்கு மட்டும்தான் போகும். அந்த வீட்டில் ஒரு வாக்கு மட்டும்தான் அவருக்கு போகும். அவர் மட்டும்தான் போடுவார், நாங்களெல்லாம் போட மாட்டோம். ஒவ்வொருவர் வேட்பாளராக நிற்கிறதுக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட காரணங்கள் இருக்கிறது. எங்களுடைய கட்சி தமிழர்களுடைய தனித்துவத்திற்காக, எங்களுடைய மக்களுடைய அடையாளத்திற்காக எங்களுடைய வேட்பாளர்கள் களத்தில் நிற்கிறார்கள். நான் மன்னார் நகர சபைக்கு உட்பட்ட ஒரு பிரதேசத்தில் நான் இந்த அரம்மன் கூட்டம் எத்தனை மணிக்கு முடியும்னு தெரியாதன்னு நான் உங்களுக்கு நான் சந்திக்க வரணும் என்று சொல்லி நான் காலம் ஒரு ஆளுக்கு தொலைபேசி அழைப்பு நான் எடுத்தேன். அவர் எனக்கு சொன்னாரு, தம்பி நீ என்னட்ட வர தேவையில்லை, எனக்கு வீடும் மனசுல இருக்கு, சாய்ஸும் மனசுல இருக்கு, நீ வந்து எங்ககிட்ட வாக்கு கேட்க வேண்டிய தேவை இல்லை, நாங்கள் வீட்டுக்கு தான் போடுவோம் என்று சொல்லி சொன்னார். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நான் பயந்துதான் அவர்கிட்ட கலைச்சனான். நான் என்ன சொன்னேன், நான் போய் நேரடியாக கேட்டும் அவர் மறுப்பு தெரிவிப்பாரோ என்ற நோக்கத்துக்காகத்தான் நான் கேட்டேன். அவரோட நெருக்கமானவரால் வேற கட்சியில வேட்பாளர், அதை நினைத்துத்தான் நான் கேட்டபோதுதான் அவர் சொன்னது, தம்பி நீ என்னட்ட வாக்கு கேட்க வர தேவையில்லை, எனக்கு வீடும் மனசுல இருக்கு, சாய்ஸும் மனசுல இருக்கு, நீ அதை புரிஞ்சுக்கொள் என்று சொல்லி சொன்னார். நான் மகிழ்ச்சியா இருந்தது. மக்கள் வீட்டுக்கு வாக்களிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். எனக்கு 2-3 நாளைக்கு முன்னுக்கு வெளிநாட்டில் இருந்த ஒரு உங்களுக்கு தெரிஞ்சாலும் இருக்கும், பேர் சொல்ல பொறுத்தவரை எனக்கு டெலிபோன் எடுத்தார். அவரிடம் கூறினார், வேட்புமனு செய்த நேரத்தில் தமிழிசை கட்சிக்கு இருந்த ஆதரவை விட தற்பொழுது மன்னார் மாவட்டத்தில் தமிழிசை கட்சிக்கு ஆதரவு கூடியிருக்கிறது, மக்கள் வாக்களிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் கூறியிருந்தார். என்னுடைய கருத்து, உங்களுடைய நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், வீட்டு கட்சி மாத்திரம்தான் தமிழர்களுடைய தனித்துவத்துக்காக தங்களுடைய பாதையில் பயணிக்கும். வேட்பாளர்கள் எங்கள் ஊரில் பலர் நிற்கலாம், காசு நிறைய செலவழிக்கிறார்கள், காசு செலவழிக்கலாம். ஆனால் தமிழ்
தமிழர்களுடைய அடையாளம் வீடுதான். தமிழுடைய அடையாளம் தமிழரசு கட்சி தான். இதை தமிழ் மக்கள் புரிந்து கொண்டவர்கள். ஆகவே காசு செலவழிக்கிறவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன், அநியாயமா காசுகளை செலவழிக்காதீங்க, தேர்தலுக்காக காசு செலவழிக்காதீங்க. எங்கிற மக்கள் வீட்டுக்கு வாக்களிக்கிறதுக்கு தயாராக இருக்கா என்பதை நான் இந்த சொல்லிக் கொள்கிறேன். அதே நேரத்தில் எங்களுடைய கடந்த காலங்களில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம். என்னை பொறுத்தவரையில் வேறு நான் இளநிலப்பக்குளம் போயிருந்தேன். இளநிலப்பக்குளத்தில் நான் சொல்லியிருந்தேன், எனக்கு மன நிறைவான ஒரு விடயம் உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கிறது என்பதென்று நான் கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், தங்களுடைய பாடசாலையை தரம் உயர்த்தியது. காக்கியங்குளத்தில் இருக்கின்ற ஏல் இருக்கு, இளநிலப்பக்குளத்தில் ஏல் இல்லை. அது செய்து கொடுத்தது சார்ல்ஸ். கட்டுக்கரை குளத்துக்கு கீழே இருக்கிற 162 குளத்தில் 40 குளம் புனரமைக்கிறதுக்கு 35 கோடி ரூபாய் நிதியை பாராளுமன்றத்தில் பிரேரணை கொண்டு வந்து மன்னார் மாவட்டத்துக்கு கட்டுக்கரை குளத்துக்கு போட்டது சார்ல்ஸ். உயிலங்குளத்தில் கட்டடத்துக்கு 52 கோடி ரூபாய் நிதியை, உலக வங்கி நிதியை மன்னார் மாவட்டத்துக்கு கொண்டு வந்தது தமிழரசு கட்சி எம்பி சார்ல்ஸ். மன்னார் எமிழ்நாரில் இருக்கிற விளையாட்டு மைதானத்தை புதிதாக அமைக்கிறதுக்காக 4 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட 4 கோடி சொச்சம் அந்த நிதியை கொண்டு வந்தது தமிழரசு கட்சி எம்பி சார்ல்ஸ். அதுலேயும் ஒரு சில ஒரு கதையை சொல்றாங்க. இந்த எமிழ்நகர் விளையாட்டு மைதானத்தில் கட்டப்பட்டதில் சார்ல்ஸ் ஏதாவது எடுத்திருப்பாரா, கட்டப்பட்ட கண்ட்ராக்ட் கொடுத்ததுல சார்ல்ஸ் ஏதாவது எடுத்திருப்பாரா என்று சொல்லி மாட்டு கட்சியை சார்ந்தவர்கள் அது ஒரு விஷயமா சொல்றாங்க. சரி, அப்படி எடுத்திருந்தால் அவர்கள் உறுதிப்படுத்தினால் ஏதாவது ₹1 ஏதாவது ஒரு ஒப்பந்தத்தில் இந்த கடந்த 10 வருஷத்தில் சார்ல்ஸ் ஏதாவது ஒரு இடத்த கமிஷன் வேண்டும்னு சொல்லினால், அந்த எமிழ்நகர் விளையாட்டு மைதானத்தில் சார்ல்ஸுக்கு யாரும் கமிஷன் கொடுத்தாங்க என்று சொன்னால், மன்னார் நகரசபைக்குள்ளதான் என்னுடைய பெட்ரோல் செட் இருக்கு, நான் நகரசபைக்கு எழுதி கொடுத்துடுறேன். நான் உழைச்சதான், வேற யாரும் எனக்கு தரல. ஒப்பந்த காலத்தில் நான் அனுமதி எடுக்கப்பட்டு நான் இன்றைக்கு மட்டும் செய்து கொண்டு இருக்கிறேன். அதில் அவங்க எமிழ்நகர் கிரவுண்டில் சார்ல்ஸ் காசு எடுத்தேன்னு சொன்னால் அதை விட பெருமதி, ஒதுக்கப்பட்ட நிதியை விட பெருமதி கூட இந்த நான் அந்த எரிபொருள் நிலையத்தை நகரசபைக்கு நான் எழுதி கொடுத்துறேன். நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னால், தேர்தல் காலங்களை குழப்புறது கூட, தேர்தல் காலங்களை ஆக்களை குழப்புறது கூட ஏதாவது சொல்லிக் கொண்டிருப்பாங்க. சில வட்டாரங்களை வந்து உங்களோட வேட்பாளருக்கு ஆதரவு கூட இருக்கின்றால் அந்த பிரேஸ் சொல்றது, உங்களுடைய நேரடி வேட்பாளர் இல்லை, அவர் வந்து துணை வேட்பாளர், நீங்க அவருக்கு போட்டு அவர் உறுப்பினராக வரமாட்டார், அவர் தான் வருவார். நான் பிரச்சாரத்துக்கு போக மாண்பு மேற்கொரு வட்டாரத்தில் கேள்வி கேட்கிறாங்க, ஆனா எங்கட வட்டாரத்தில் பிரதான வேட்பாளர் யாருன்னு நான் எங்கட ஏன்னு கேட்டேன். இல்ல என்ன உங்களை சந்தேகம், எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க பிரதான பேர் என்று கேட்டேன். இல்லைன்னா இன்னார் வந்து சொல்லிட்டு போனது இவர் பிரதான வேட்பாளர் இல்லை ரெண்டா குழப்புறது. தேர்தல் காலம் இந்த 2-3 நாள்ல குழப்புறதான் மிக பிரதானமான விடயங்களாக இருக்கிறது. எவ்வாறு குழப்பி மக்களை வீட்டு சின்னத்துக்கு வாக்களிக்க விடாமல் தடுப்பதுதான் பல கட்சிகளோட நோக்கமாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்க வடிவா பார்த்தா தெரியும், தேசிய மக்கள் சக்தியுடைய ஆளும் கட்சியினுடைய பிரச்சார கூட்டமா இருக்கலாம், அல்லது மற்ற கட்சிகள் இந்த முன்னாள் அமைச்சர்களா இருக்கலாம், அல்லது தமிழ் கட்சிகளா இருக்கலாம். எல்லா கட்சிகளும் இன்றைக்கு ஏதாவது கூட்டம் போட்டால் ஒரு கட்சியை தான் அவர்கள் தாக்கி கழிப்பார்கள், ஒரு கட்சியை தான் வரக்கூடாது நினைப்பார்கள். தமிழரசு கட்சியை மாத்திரம்தான் அவர்கள் எதிராளியா பார்க்கிறார்கள். ஏனென்றால் தமிழரசு கட்சியினுடைய அந்த மக்களுக்கு இருக்கின்ற பற்றும் அவர்களுடைய அர்ப்பணிப்பு பயணமும் அவர்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லை.
இதன் காரணமாகத்தான் பல்வேறு கட்சியினர் தமிழரசு கட்சியை இலக்கு வைத்து ஒவ்வொரு கூட்டங்களிலும் அவர்கள் கூறுகிறார்கள். என்னை பொறுத்தவரையில் நாங்கள் வட்டாரமாக சென்று கூட்டம் போடுவது போல வேற எந்த கட்சியும் கூட்டம் போடல. ஒரு சில இடத்தை வச்சிருக்கலாம். நான் இவ்வளவு காலம் இந்த விஷயம் செய்தேன் என்று நான் சொல்றேன். வேற யாரும் அப்படி சொல்றதுக்கு ஆள் இல்லை. நீங்க தயவு செய்து புரிஞ்சு கொள்ளணும். நான் வேட்பாளர் இல்லை, அண்ணன் ஸ்ரீதரன் வேட்பாளர் இல்லை, ஜஸ்டிந்திரம் அண்ணன் வேட்பாளர் இல்லை. உங்களுடைய மாண்பு மேற்கு பிரதேச சபையில் உங்களுடைய கிராமங்களில் இருக்கின்ற நபர்கள் தான் உங்களிடம் வாக்கு கேட்கிறார்கள். அவர்கள் வாக்கு கேட்பது மாண்பு மேற்கு பிரதேச சபை ஒரு தனி தமிழர்களுடைய தலைமைத்துவத்தில் இருக்கின்ற கட்சி தலைமையில் ஆட்சி அமைக்க வேண்டும். இந்த தமிழர்கள் ஆட்சி அமைக்கணும் என்று சொன்னா எங்களை கொஞ்சம் பேர் சொல்லினோம் எம்பிபியில கேட்கிறார்களும் தமிழர்கள் தானே, எம்பிபியில கேட்கிறவர்களும் தமிழர்கள் தானே. தலைமைத்துவம் எங்க இருக்கு? எங்கட இன மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் முன்னுக்கு நிற்கிறது யார்? எங்கட இன மக்களுடைய இன வீதாசாரத்தை அழிக்கிற அல்ல அழித்துக் கொண்டிருக்கின்ற தொடர்ச்சியாக வருகின்ற ஆட்சியாளர்கள் எல்லாம் அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். நாங்கள் தனித்துவமாக எங்களுடைய அடையாளத்துடன் நாங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டுமாக இருந்தால் அல்ல இங்கிருக்க அரசாங்கத்தை எடுக்கின்ற முயற்சிகளை நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு கிராம நிர்வாக கட்டமைப்பு இந்த உள்ளூராட்சி மன்றம் தான். இந்த உள்ளூராட்சி மன்றமும் உங்களுடைய தலைமைத்துவத்தில் அமைய வேண்டும். அதே நேரத்தில் மன்னார் மாவட்டத்தில் 2 மாவீர தொழிலும் இல்லம் இருக்கிறது. அந்த இரண்டு மாவீர தொழிலும் இல்லங்களும் மாண்பு மேற்கு பிரதேச சபைக்கு உட்பட்ட பிரதேசத்தில் தான் இருக்கிறது. ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய வரலாற்றை, எங்களுடைய பாரம்பரியத்தை, எங்களுடைய தியாகத்தை நாங்கள் தொடர்ச்சியாக தக்க வைக்க வேண்டும். அந்த தக்க வைப்பதற்கு நீங்கள் அனைவரும் உழைக்க வேண்டும். இன்னும் 3 நாள் தான் இருக்கு. 4வது நாள் வாக்கு போட வேணும். இந்த 4வது நாள் வாக்கு நாங்கள் போடாட்டி அல்லது போடுறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யாட்டி 4 வருஷம் நாங்கள் ஏமாளிகளாக அலைய வேண்டும். 4 வருஷம் மாண்பு மேற்கு தமிழ் தனித்துவம் இல்லாத ஒரு அனாதையாக இருக்கும். நீங்கள் நினைக்காதீங்க தமிழரசு கட்சியை தவிர மிச்சம் எல்லாரும் ஒரு பக்கம் போயிடுவாங்க. மன்னார் நகர சபையில் என்ன நடந்தது? வவுனியா நகர சபையில் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்ன நடந்தது? தமிழரசு கட்சிக்கு எதிராக எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க. ஆகவே தமிழரசு கட்சி மாத்திரம்தான் எங்களுடைய இனத்துக்காக பயணித்துக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய வேட்பாளர்கள் உங்களுக்காக, எங்களுடைய மக்களுக்காக உண்மையாக இருப்பார்கள், உண்மையாக இருப்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். வெறுமனே வீட்டு சின்னம் மாத்திரம்தான், நம்பரும் இல்ல பேரும் இல்ல. வீட்டு சின்னத்துக்கு நேர புல்லடிடுங்க. முடிந்த வரையில் அவங்களோட உறவினர் நண்பர்கள் டெலிபோன்ல கலைக்கிற போது இந்த 3-4 நாள் நீங்க எடுக்கின்ற முயற்சி இந்த மாண்பு மேற்கு பிரதேச சபை தமிழரசு கட்சியின் தலைமைத்துவத்தில் அமையும் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த ஊராட்சி மன்ற தேர்தல் ஒரு கிராமத்தில் 2 கிராமங்களை இணைத்து ஒரு வட்டார ரீதியாக ஒரு பிரதிநிதியை தெரிவு செய்வது. அவ்வாறு பிரதிநிதியை தெரிவு செய்தால் 10 அல்லது 12 பிரதேசங்களை இணைத்த ஒரு பிரதேச சபையை நாங்கள் ஆட்சி செய்வது. இது ஒரு சாதாரண குறுநில அரசியல் ஆட்சி முறை. நாங்கள் கொடுத்த நாமினேஷனில் ஒரு சின்ன தவறு இருந்தது. எங்களுடைய நாமினேஷன் கொஞ்ச நாள் நிறுத்தப்பட்டதால் எல்லாரும் ஓடி ஆடி மிக கவலைப்பட்டு அங்கே ஃபோன் பண்ணி இங்கே ஃபோன் பண்ணி திரிஞ்ச பிறகு அது வழக்கின் மூலமாக திரும்பவும் அது இல்லை, பிரச்சனை இல்லை. அடம்பனில் இருக்கிறவர்கள், மாந்தை மேற்கு பிரதேச சபையிலே போட்டியிடுகின்றவர்கள் நீங்கள் போட்டி போடலாம் என நீதிமன்றம் உத்தரவிட்டதன் பிரகாரம் மகிழ்ச்சியோடு இன்று நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். அப்போ இந்த ஒன்று கூடியிருக்கிற இந்த
பிரதேச சபை தேர்தலில் நாங்கள் போட்டியிடுகிறோம், பல கட்சிகள் போட்டியிடுகின்றன. ஆனால் இது சாதாரணமாக பார்த்தால் ஒரு பிரதேச சபை தேர்தல். பாராளுமன்றத்துக்கு ஒருவரை தெரிவு செய்வதல்ல, அல்ல இந்த நாட்டின் ஜனாதிபதியை தெரிவு செய்வதல்ல. சாதாரணமாக ஒரு உள்ளூரில் இருக்கிற இந்த இடத்துக்கான ஒரு பிரதிநிதியை வெள்ளி எண்ணெயை தெரிவு செய்கிறதோ அல்லது இதில் இருக்கிற நான் போர்டுகளை பார்த்தேன், அதில் இருக்கிறவர்கள் நீங்கள் யாரையோ தெரிவு செய்கிற ஒரு தேர்தல் தான் இந்த தேர்தல். தென்னிலங்கையில் இருக்கிற கட்சிகள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இல்லை நீங்கள் அப்படி யாரையும் தெரிவு செய்யக்கூடாது, நீங்க உங்களோட ஊரில் இருக்கிற தமிழ் தேசியத்தை விரும்புகின்ற, இனத்தை நேசிக்கின்ற, இனமானமுள்ள யாரையும் நீங்க தெரிவு செய்யக்கூடாது. நாங்க தென்னிலங்கையில் இருந்து கொண்டு ஓடர் போடுவோம், எங்களுக்கு கீழே இயங்கக்கூடிய சில அல்லக்கைகள் அல்ல சில்லறைகள் இருப்பார்கள், அவர்களை மட்டும்தான் நீங்க தெரிவு செய்வோம். தெரிவு செய்தால் நாங்கள் அப்புறம் அவர்களை வச்சு உங்களை எப்படி அப்படி அமர்த்தி வச்சிருக்கலாம் என்ற வேலையை நாங்கள் செய்வோம். இதுதான் தென்னிலங்கையில் இருக்கிற அனைத்து கட்சிகளுடைய தூர பார்வையும் நீண்ட கால செயல்பாடும். நாங்கள் இது இன்றைக்கு நேரு பார்க்கல, கிட்டத்தட்ட 80 வருஷங்களாக நாங்கள் இந்த அரசியல் பயணத்திலே தந்தை செல்வா தொடக்கி வைத்து தலைவர் பிரபாகரனால் அடையாளமிடப்பட்டு வெளியிலே தரப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சி என்கிற வீட்டு சின்னத்துக்கூடாக நாங்கள் ஒரு விடுதலைக்காக போராடுகின்ற இனம். நாங்கள் இன்னும் விடுதலை அடைந்த இனம் அல்ல. எங்களுடைய பயணம் என்பது தமிழ் தேசிய விடுதலைக்கான பயணம். இந்த தமிழ் தேசிய விடுதலைக்கான பயணம் எப்பொழுதும் சிங்கள ஆட்சியாளர்களை பொறுத்தவரை அது அவர்களுக்கு பாகக்காய்தான், அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவருடைய கொள்கை மகாவம்ச இதிகாச சித்தாந்தத்தின்படி அவருடைய கொள்கை இது ஒரு சிங்கள பௌத்த நாடு, பேரினவாத சிங்கள அரசியல் தலைவர் எண்ணம் இது ஒரு சிங்கள பௌத்த நாடு. சிங்கள பௌத்த நாட்டிலே முதல் தோன்றி வளர்ந்தவர்கள் தமிழர்கள். அவர்கள் பஞ்ச ஈச்சரங்களோடு வரலாற்று ரீதியாக இந்த மண்ணிலே இருந்தார்கள். இங்கே விஜயனும் தோழர்களும் வந்துதான் புதிய ஒரு இனத்தை உருவாக்கினார்கள். எங்களுடைய இனம் மெல்ல மெல்ல அடிமையாக்கப்பட்ட என்ற வரலாற்றை அவர்கள் இருக்க தயாரில்லை. ஒரு இறமையோடும் சுதந்திரத்தோடும் தங்களுக்கான சுயாட்சியோடு வாழ்ந்த தமிழர்களை போர்த்துகேயர்களும் ஒல்லாந்தர்களும் ஆங்கிலேயர்களும் படிப்படியாக வந்து தாங்களால் அதனை பறித்து எங்களுடைய இறமையை பறித்து சிங்களவர்கிட்ட கொடுத்தார்கள். அது இன்றைக்கு சிங்களவர்கிட்ட கையில் இருக்கு. ஆனால் நாங்கள் இறமையோடு வாழ்ந்த இனம், சுதந்திரத்தோடு வாழ்ந்த இனம், எங்களுக்கான உரிமையோடு வாழ்ந்த இனம். அந்த இறையாண்மையை மீள பெற்றுக் கொள்வதற்காகத்தான் இந்த மண்ணிலே நாங்கள் 60,000க்கும் மேற்பட்ட மாவீரர்களை விதைத்திருக்கிறோம். வீட்டுக்கு வீடு போராளிகளையும் விழுப்புணர்ந்தவர்களையும் பார்க்கிறோம். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய கதைகளை கேட்கிறோம், போராட்டங்களை பார்க்கிறோம். இன்றைக்கும் தன்னுடைய கணவன் வருவான் என்று பொட்டளிக்காது பூவோடு தன்னுடைய தாலியை கலட்டாமல் இருக்கிற எங்கள் சகோதரிகளை பார்க்கிறோம். உங்களுடைய கண்ணுக்கு முன்னால நாங்கள் இவ்வளவையும் பார்த்து கொண்டுதான் இப்போ ஒருவர் வந்து டபுள் பாக்கெட் அவர் மேடையில் துண்டி ஏறுறார். அவரை பார்க்க எங்கடப்படிகள்லையும் கொஞ்சம் பேர் போறாங்க, எங்களுடைய ஆக்கள்லையும் கொஞ்சம் பேர் சொல்றார்கள் அவனுடைய இளைஞன் அவன் துண்டி ஏறுறான் மேடையிலே, அவன் இந்த நாட்டுக்கு ஜனாதிபதி. சார்ல்ஸ் திருமல்லாதன் 72ஆம் ஆண்டு பிறந்தவர், நினைக்கிறேன் 75ஆம் ஆண்டு போங்க கூட்டிட்டேன் நான், 75ஆம் ஆண்டு பிறந்தவர். அனுபகுமார சாநாயக்கா எத்தனையாம் ஆண்டு பிறந்திருப்பார்? 68ஆம் ஆண்டு நவம்பர்ல பிறந்தவர். அவருக்கு இவருக்கு 7 வயது வித்தியாசம், அவரோட 7 வயது குறைய. நான் 68 டிசம்பர்ல பிறந்தேன். என்னை விட அனுபகுமார 1 மாதம் கூட. என்ன பார்த்து நீங்க கிழவன்ன்றீங்க, இன்னும் பேட்டியோட வந்தவரையா துள்ளி வர முடியாம கிடக்கு. ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஒரு கரிசனை, ஒரு பார்வை எப்படி இருக்குன்றால், ஏதோ இந்த நாட்டின் ஜனாதிபதி இளைஞன் அவர் டபுள் பாக்கெட் போட்டிருக்கிறார், அவர் துள்ளி ஏறுறார், தானே கதவை திறந்து வெளியில வாரார் குஞ்சு முட்டையில இருந்து வந்த மாதிரி. இதெல்லாம் எங்களுடைய ஆக்கள் வைக்கிற கதைகள். யோசிச்சு பாருங்க, ஒரு திரும்பி பாருங்க எங்களோட வரலாற்றை. இதே மன்னார் மண்ணில விக்டர் என்கிற ஒரு பெரிய போராளிய 203 ட்ரைபிளோட 1985 பார்த்தவர்கள் நாங்கள். பிள்ளையானட்ட அப்படி ஒரு கிரினைட் வாஞ்சர் என்ற 203 ட்ரைபிள் அவற்றை வீட்டில் இருந்து வெப்பன் எடுத்துருக்காங்க. ஆனா இது நாங்கள் எப்ப பார்க்கிறாங்க, 1985 இந்தியாவில இருந்து நெடுமாறன் ஐயாவை கொண்டு வந்து இவ்விடமெல்லாம் காட்டுகிற பொழுது இந்த மண்ணினுடைய வீர தளபதி விக்டர் அண்ணன் எங்களுக்கு முன்னால வந்து போன அந்த நாட்களை, அந்த அழகை, அந்த தளபதியினுடைய உருவத்தை ஒரு முறை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மன்னார் மண்ணினுடைய தளபதி சுமனுடைய
அந்த வாழ்க்கையை, அவருடைய நடவடிக்கைகளை, அவருடைய படை நடத்தல்களை யோசிச்சு பாருங்கள். இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்த தளபதி லக்ஷ்மணை ஒரு முறை நினைந்து பாருங்கள். ஏன் இந்த மண்ணிலே தானே பிறந்து வளர்ந்து முதலாவது பெண் வித்தாகிய மாலதியினுடைய வரலாறுகளை ஒரு முறை படித்து பாருங்கள். அவருடைய போட்டிருக்கிற சட்டை, அவர் யாழ்ப்பாணத்தினுடைய கோப்பாயில இறுதி வரை நின்று இந்த தேச விடுதலைக்காக போராடி என்னுடைய ஆயுதங்களை மட்டும் கொண்டு போய் என்ன சுட்டு போன்னு சொன்ன அந்த நாட்களை சற்று சிந்தித்து பாருங்கள். தேச விடுதலை போராட்ட வரலாற்றில் முதல் பெண் மாவீரர். இன்னைக்கு நாங்கள் நின்று பேசுற மண், எங்கள் எல்லாருக்கும் ஒரு கால் கூச வேணும், எங்களோட உடம்புல ஒரு உணர்வு ஏற்பட வேணும். ஏனென்றால் நாங்கள் அப்படிப்பட்ட மண்ணில் இருக்கிறோம். நாங்கள் இந்த மண்ணில் தான் இந்த வரலாற்றை பார்க்கிறோம். இங்கேயும் 6 1 இருக்கும், 6 1 வித்தியாசமா தான் யோசிக்கிற மாதிரி கதைப்பார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த அவர் பெருசு, இவர் பெருசு, அவர் இப்படி துள்ளி வாரார், இவர் இப்படி வாரார் என்றவர்களுக்கு நீங்கள் சாதுவா திரும்பி பாருங்க. இன்னைக்கு சார்ஸ் சொன்ன மாதிரி ஜனாதிபதி பதவி எடுத்து 7 மாதம் கடந்துட்டு, பாராளுமன்றம் 5 மாதங்களை கடந்துட்டு, ஆனா வந்து செய்த சாதனை தமிழ் மக்களுடைய கிட்டத்தட்ட 6000 ஏக்கர் காணிகளை வர்த்தமானி மூலம் அரசாங்கம் பறிக்கிறது. இதான் இன்றைக்கு அறிவித்தல். நேற்றைய தினம், நேற்று முன்தினம் கிளிநொச்சியில் இருக்க ஜெர்மன் டெக், அந்த ஜெர்மன் டெக் கட்டப்பட்டது வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சியில் இருக்கிற யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு தொழில் கல்வியை வழங்குவதற்காக. அது சரியா வெற்றி அளிக்கவில்லை என்றுதான் ஒரு தொழில்நுட்ப கல்லூரியை சார்ஸ் மன்னாருக்கு கொண்டு வந்தார். 52 கோடி ரூபாய் அன்னைக்கு சார்ஸ் கொண்டு வந்து அத்திவாரம் விட்டு இன்றைக்கு வேலை நடந்து இருக்கு, முடிய போகுது. ஏனென்றால் அது சரியான முறையில் வெற்றி அளிக்கல. அந்த ஜெர்மன் டெக்கை கட்டி போட்டு என்ன செய்தார்கள்? முழுக்க முழுக்க சிங்கள மாணவர்களை கொழும்பில் இருந்தும் கம்பகாவில் இருந்தும் கல்துறையில் இருந்தும் தெரிவு செய்து கொண்டு வந்தார்கள். நேற்று முன்தினம் 2 தமிழ் மாணவர்களை அங்க வேலை செய்கிற அந்த கல்லூரியுடைய உபாதிபர் உட்பட அங்க வேலை செய்கிற சிங்கள உத்தியோகத்தர்கள் தாறுமாறாக அடித்து மண்டைய பிளந்திருக்கிறார்கள். பாருங்கள், 80% கிளிநொச்சியில் இருக்கிற மாணவர்களுக்கு தான் வழங்க வேணும், அல்ல வன்னியில் இருக்கிற மாணவர்களுக்கு தான் அங்க படிக்கிறதுக்கான வசதி ஏற்படுத்தப்பட வேணும். ஆனால் அது நிராகரிக்கப்பட்டு சிங்கள மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு ஒரு 2% 4% படிக்கிற தமிழ் மாணவர்கள் கூட அதுல படிக்க முடியாதவாறு அவர்கள் அங்கே இருந்து கலைக்கப்படுறார்கள். இனி அதுக்கு பாதுகாப்புக்கு ஆமிய போடுவார்கள். சுத்தி வர சிங்கள மாணவர்கிட்ட குடும்பம் அதற்கு காணி கொடுப்பார்கள். அப்படியே ஒரு சிங்கள குடியேற்றம் தானா வரும். இதான் இப்ப வடமராட்சி கிழக்கில் கிட்டத்தட்ட 4000 ஏக்கர் காணி யாழ்ப்பாணத்தில் கட்டைக்காடு, வெத்திலக்கேணி, இந்த புல்லாவளி போன்ற பிரதேசங்களில் இருக்கிற தமிழருடைய நிலங்களை சிங்கள தொழிலதிபர்களுக்கு அட்டப்பண்ணைகளுக்காகவும், நண்டு பண்ணைகளுக்காகவும், ரால் பண்ணைகளுக்காகவும் வழங்குறதுக்கும், சிங்கள மக்களை கொண்டு வந்து குடியேற்றதுக்காகவும் இந்த வடமாட்சி கிழக்கில் காணி பிடிக்கிற முதலாவது வேலையை நீங்க நினைக்கிற சில பேர், நான் கூட சொல்லல, இந்த சில பேர் நிற்கிற என்பிபிக்கு பின்னால வால் பிடிக்கிற சில பேர் நினைக்கிற என்பிபி செய்திருக்கிற முதலாவது சாதனை தமிழுடைய காணியை பறிக்கிறது. டிஎஸ் நாயக்கா செய்த அதே வேலையை, டட்லி நாயக்கா செய்த அதே வேலையை, ஸ்ரீமா செய்த அதே வேலையை, ஜேஆர் தேவர்தன செய்த வேலையை இன்றைக்கு இவர் செய்து கொண்டிருக்கிறார். இங்கே இப்படியே போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வெளியே ஆண்ட ஒரு இடம் இருக்கு, திருவண்ணாமலைக்கும் முல்லைத்தீவுக்கும் இடையில, அது மணலாறு இருந்த இடம். மணலாறு மாவட்ட தளபதி அன்பு என்றால் எல்லாருக்கும் தெரியும் எப்படி ஒரு மணலாறு மாவட்டம் எங்க கையில இருந்தது. இந்த மணலாறு என்ற பிரதேசத்தில் இருக்கிற பல ஊர்களை, அது ஆமையன் மலையா இருக்கலாம், அல்லது கந்தசாமி மலையா இருக்கலாம், அல்லங்க புளியந்தீவா இருக்கலாம், அந்த கிராமங்களில் இருக்கிற காணிகளை மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி வந்த முதல் செய்த வேலை, அந்த தமிழ் மக்களுடைய காணிகள், உறுதிகளை மாற்றி சிங்களருக்கு வழங்கினது. சிங்கள பேரினவாதம் ஒரு காலமும் எங்களுக்காக எதுவும் செய்ய தயாரில்லை. அப்ப என்ன செய்யலாம் கேட்பீங்க. நாங்க அவங்களோட சேர்ந்து தானே போகணும். நீங்க சேர்ந்து போனா என்ன நடக்கும்? சேர்ந்து போனதுக்கு இன்றைக்கு என்ன விட உங்களோட காணியை நாங்கள் பறிக்கிறோம் பகிரங்கமாக அறிவிச்சிருக்கிறார்கள். இதே எப்படி தடுப்பீங்க நாளைக்கு கூட இருந்து? உண்டை நாங்கள் தெளிவா புரிந்து கொள்ள வேணும். நாங்களாக இருக்கும் வரைக்கும், நாங்கள் ஒரு பலமான சக்தியாக இருக்கும் வரைக்கும், நாங்கள் ஒற்றுமையாக பலமாக இருக்கிறோம் என்பதை உலகமும் புரிந்து கொள்ளும் வரைக்கும் தான் எங்களுக்கான ஒரு விடுதலை சாத்தியமானது. நாங்கள் தனியொரு தேர்தலில் தெருவிளக்கு போடுறதுக்கு, ரோட்டு போடுறதுக்கு, அல்ல குப்பை அள்ளுறதுக்காக நாங்கள் தேர்தலில் வரையில. அது செய்வோம், செய்த நாங்கள் இந்த அடம்பன்
மாந்தை மேற்கு பிரதேச சபையால் செய்யக்கூடிய பணிகளை கடந்த காலங்களில் செய்திருக்கிறோம். பாராளுமன்ற உறுப்பினரை ஒதுக்கீட்டு கூட செய்திருக்கிறோம். இன்னைக்கு தெரியும் மற்றாக்கள் செய்ததை சொல்லிட்டு அப்படி நான் பட்டியல்படுத்தட்டும். அவர் சொல்ல நான் அப்படியே வீட்டு போறவங்களை கொடுக்கிறேன். நாங்கள் செய்திருக்கிறோம், செய்ததை சொல்றோம். ஆகவே நாங்கள் உங்கள்கிட்ட தெளிவா சொல்லக்கூடியது உண்டை எல்லாருமே நீங்கள் வந்திருக்கிற நீங்கள் தெளிவானவர்கள். ஆனா கொஞ்சம் பேருக்கு இதில் தெளிவு இருக்கா, அது வெளியில உள்ளாக்களுக்கு நீங்க சொல்ல வேணும். தமிழர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்றால், தமிழர்கள் ஒரு தேசிய இனமாக தன்னை அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்றால், நாங்கள் இந்த மண்ணினுடைய மைந்தர்களாக வாழ வேண்டும் என்றால், நான் இப்ப இதுல நாயாத்து வழியில இருந்து ஆண்டாங்குளம் வந்து ஆண்டாங்குளத்திலிருந்து அடம்பன் வர்ற பொழுது நான் யோசித்துக் கொண்டு வந்தேன். எவ்வளவு இடங்கள்ல மக்களுடைய நிலங்கள், எவ்வளவு பேற்ற வயல்கள், வயல்வெளிகள் பாரும், இதான் இந்த மனசுல தோன்றுச்சு. இது நாங்கள் ஆண்ட பூமி, நாங்கள் வாழ்ந்த பூமி, நாங்கள் வாழுகின்ற பூமி, நாளைக்கு வாழ போற பூமி. இதுக்கு கூட இன்றைக்கு நாங்கள் முடியுமா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு எங்கள் மீதான அடக்குமுறைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்துக்கு 2 பிரச்சனை இருக்கு, நீங்க ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க. ஒன்று, இன்றைக்கு உலகத்தில் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிற நெருக்கடி தமிழர் தரப்பால ஜெனீவாவில் கொண்டு வரப்பட்டிருக்க தீர்மானம். ஜெனீவாவில் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் என்பது தமிழர்கள் மீது இனப்படுகொலை புரியப்பட்டிருக்கிறது. தமிழர்கள் போர்க்குற்றங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு அனுப்பாமல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இருந்த பொழுது 70,000 பேருக்கு தான் உணவு அனுப்பப்பட்டது. குழந்தைகள் கொத்துக்குண்டுகளுக்கும் கொத்தணி குண்டுகளுக்கும் பொஸ்பரஸ் குண்டுகளுக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இதனை அறிக்கை மூலமாக ஆவணப்படுத்தி ஜெனீவாவுக்கும் ஏனைய உலக நாடுகளுக்கும் கொடுத்தவர் வேறு யாரும் அல்ல, இந்த மன்னார் மாவட்டத்தினுடைய மறைந்த பேராயர் மதிப்பார்ந்த ராயப்பு யோசப் அவர்கள். அரசியல் கட்சி ஒன்றும் கொடுக்கல, நாங்க கொடுக்கல, நாங்க சாட்சியம் அளிக்கல. செய்தது பேராயர், ஒரு மத தலைவர், அவர் அரசியல்வாதி அல்ல. தமிழ் தேசிய இனத்தை நேசித்ததால், இந்த இனம் பற்றி சிந்தித்ததால், இந்த இனத்துக்காக இனத்துக்கு நடந்த அநியாயங்களை உலகம் வரை கொண்டு போன ஒரு உன்னதமான இறை தூதர் தான் ராயப்பு யோசப் அவர்கள். இன்றைக்கு உலகத்தால அவருடைய அந்த கொடுக்கப்பட்ட ஆவணத்தை அளிக்க முடியாமல் இருக்கு. இலங்கைக்கு இது ஒரு மிகப்பெரிய தலைவலி. கருதினால் இல்லை, எவர் வந்தாலும் செய்ய முடியாமல் இருக்கு. கொழும்பில் நடந்த குண்டுவெடிப்புகளுக்காக கொச்சிக்கடை குண்டுவெடிப்புக்கு கருதினால் கலைக்கிறார். நான் பாரிமன்ற கேட்டேன், நீங்க அதுக்காக கலைக்கிறீங்க. இன்றைக்கு எத்தனை லட்சம் பேர் செத்தார்கள் இறுதி யுத்தத்தில். இந்த கருதினால் நீங்கள் வாய் திறந்தீங்களா? அவருக்கும் தமிழ் தெரியும். ஆனால் இந்த தமிழ் மக்களுக்காக இறுதி வரை தன்னுடைய உயிர் உள்ளவரை போராடியவர் எங்களுடைய பேராயர் ராயப்பு யோசப் அவர்கள். இது இலங்கைக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இதை இல்லாம செய்வோம். இல்லாம செய்யறா என்ன செய்யறது? எத்தனை போராளிகளை நீங்க பார்த்திருப்பீங்க, கிடங்குகளுக்கு நிர்வாணமாக்கி வைத்து கண்ணை கட்டி சுடுறார்கள். எத்தனை பெண் போராளிகள் நிர்வாணமாக்கப்பட்டு கொண்டு விரிஞ்சு சுட்டுக் கொல்லப்படுறார்கள். சேனல் போர் வெளியிடுது, நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, பார்த்து இருக்கிறீங்க. இதுக்கு பிறகு மங்கடியாக போய் ஒரு சிங்களத்துக்கு வாக்களிக்கிறேன்னா என்ன மனநிலை? அதை எப்படி நாங்க சொல்றோம்? அதை நாங்கள் இவ்வளவு நடந்த பிறகு இதை மறைக்கணும் என்றால், இப்ப இருக்கிற இலங்கையினுடைய அரசு நினைக்குது தமிழ் மக்கள் எங்களோட இருக்கிறார்கள் காட்டணும். அதான் அவர்கள் இருக்கிற நூதனமான ஒரு நவீன யுத்த முறை. ஒரு யுத்தம் முடிஞ்சது, ஆயுத யுத்தம் முடிஞ்சது. பிறகு நடந்த அமைதி வழி காலத்தை நாங்கள் மெல்ல மெல்ல அளிக்கப்பட்டோம். இப்ப எங்கள்கிட்ட ஒரு நவீன யுத்த முறை ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அது நூதனமா எப்படி நடக்கும் என்றால், ஆசை வார்த்தைகளுக்கு கூடாக நீங்க தமிழாக்கள் வாங்க, நாங்கள் உங்களுக்கு என்ன, நீங்களும் நாங்களும் சம உரிமை. சம உரிமை என்றா என்ன? எந்த வீட்டில் டிவி இருந்தா உங்களை விட்டே இருக்கும். எனக்கு 10,000 சம்பளம்னா உங்களுக்கு 10,000 சம்பளம். எல்லாரும் சமனா வாழ்ற வாழ்க்கை முறை. உங்களோட கார் இருந்தா என்னையும் இருக்கும். இது ஒடுக்குமுறைக்கு எதிரான சம உரிமை அடிப்படையில் நாங்கள் வாழ்றது. ஆனா ஒரு இன ரீதியான பிரச்சனை என்பது என்ன? நான் ஒரு தமிழ் தேசிய இனம், நான் இந்த மண்ணிலே ஆண்டாண்டு காலம் தோன்றி வளர்ந்த இனம், இளமையோடு வாழ்ந்த இனம், சுதந்திரத்தோடு இருந்த இனம். என்னுடைய உரிமையும் சுதந்திரமும் பறிக்கப்பட்டிருக்கு. அதை நான் மீளப்பெற போராடுகிறேன். அப்ப எங்களை அந்த போராட்டத்தில் இருந்து திசை திருப்ப வேண்டும் என்றால், இலங்கை அரசாங்கம் கையாளக்கூடிய ஒரே ஒரு யுக்தி முறை தமிழ் மக்கள் தங்களோடு இருக்கு காட்ட வேண்டும். அவர் சொல்றார்கள், யாழ்ப்பாணத்தில் எங்களுக்கு 3 MP, வன்னியில் எங்களுக்கு 2 MP. இந்த முறை சார்ல்ஸ் வன்னியில கேட்டிருந்தா அவங்களுக்கு 2 வந்திருக்காது. சில மட்டும் ஒன்றுலாம் போயிருப்பாங்க. மட்டக்களப்பு திருவண்ணாமலை அம்பாறையில் தங்களுக்கு 3 MP, எங்கள்கிட்ட 8 பேர் இருக்கணும்.
தமிழ் மக்கள் எங்களுக்கு 8 பேரை தெரிவு செய்திருக்கணும். யார் சொல்றது? என்பிபி என்ற ஜேவிபி சொல்லுது. இந்த ஜேவிபி தான் 1983ஆம் ஆண்டு நடந்த இனக்கலவரத்தின் பொழுது 13 ஆமி யாழ்ப்பாணத்தில் செத்ததுக்காக கொழும்புல இருந்து பல இடங்களையும் வாக்காளர் டாப்ப கையில வச்சுக்கொண்டு தமிழர்களை தேடி தேடி வெட்டி தார்பீப்பாக்கில் போட்டதும் கொலை செய்ததும் இதே ஜேவிபி. வெளிக்கடை சிறையில போய் குட்டிமணியில கண்களை தோண்டினது இதாடா தமிழம் பார்க்க போகுதுன்னு கேட்டு அந்த நீங்க அந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும். இதுல பாக்கு வெட்டி மாதிரி ஒருத்தர் நிக்கிறார் இந்த தாடியோட டில்வின் சில்வா. இன்றைக்கு அவர்தான் இந்த என்பிபி செயலாளர், அவர்தான் ஜேவிபிக்கு செயலாளர். இவங்களை எப்படி எங்களுக்கு சமாதானம் தருவாங்க? இவங்களை எப்படி எங்களுக்கு சம உரிமை தருவாங்க? இவங்களை எப்படி எங்களை இந்த மண்ணில் வாழ விடுவாங்க? நாங்கள் சிந்திக்க வேணும், நாங்கள் யோசிக்க வேணும். ஒரு மிக கொடுமையான கொடூரமான பாசிச வெறி பிடித்த ஜேவிபி தனக்கு ஒரு என்பிபி என்ற முலாம் பூசப்பட்டு இன்றைக்கு முன்னுக்கு வந்திருக்கு. எங்களோட மக்கள் ஒரு மாயக்கு நிற்கிறார்கள். அழிஞ்ச புறான் யோசிப்போம், அட இவன் எங்களை அழிக்க வந்தவன், அதுக்கப்புறம் எங்களை எலும்பி நடக்கலாம இருக்கு. அதுதான் நாங்கள் சொல்றோம். இன்றைக்கு இது வேண்டாம், நாங்கள் ஒன்றா இருப்போம். அவங்களோட முகம் மெல்ல மெல்ல தெரிய வருது. நாங்கள் சரியான பாதையில போவோம், ஒன்றா இருப்போம் என்று கேட்கிறோம். எங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கு, இருக்கட்டும். வீட்டுக்கு அண்ணன் தம்பிக்கு பிரச்சனை இருக்கும், வீட்டுக்கு அப்பா அம்மா பிள்ளைக்கு பிரச்சனை இருக்கும், இருக்கட்டும். அப்புறம் அழைப்போம். ஆனா இப்ப நாங்கள் ஒரு அணியாக, ஒரு கட்சியாக, ஒரு தலைமைத்துவத்துக்கு நாங்கள் ஒன்று சேர முடியவில்லை என்றால், ஒன்றாக இருக்கவில்லை என்றால் எங்களை அடிக்க போறாங்க. நாங்கள் அழிஞ்சு போயிடுவோம். நாளைக்கு நான் நினைக்கிறேன் 10 வருஷத்துல நாங்கள் மாந்தை மேற்குல வந்து அடமல்ல கலைக்கிறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லாத மனிதர்களாக நாங்கள் மாறுவோம். இதே ஜேவிபி தான் இணைந்திருந்த வடகிழக்கு 2006ஆம் ஆண்டுல வழக்கு போட்டு பிரித்தார்கள். வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணமாக இன்றைக்கு இருந்திருக்கும். இதை பிரித்தாரு இதே சுனில் கந்தநெத்தி, இதே அனுரகுமார சாநாயக்கா, இதே பிமல் ரத்நாயக்கா, இதே சந்திரசேகரன், இதே பிமல் வீரவன்சன். இன்றைக்கு அவர்கள் இன்றைக்கு புலிவர்கள். எங்களுடைய அகல கணவர் சொல்ல அவனும் செய்வாங்க. அவங்க எதை செய்ய போறாங்க யோசிச்சு பாருங்க. நாங்கள் எங்க நிக்கிறோம், என்னுடைய வாழ்க்கை எப்படி அமைய போகுது. நாங்கள் காலங்காலமாக டிஎஸ் நாயக்காவை நம்பி, அட்லியை நம்பி, ஜேஆர் நம்பி, ஸ்ரீமாவை நம்பி, மஹிந்தவை நம்பி, மைத்திரியை நம்பி, மண்டேலாவாக்கி, பிரேமதாசாவை நம்பி சீரழிஞ்சு சந்திரியாவை தேவதையா பார்த்து எல்லாம் செய்து சந்திரியாவை சாரி போட்டு சீலை எல்லாம் பேரும் வச்சு வாழ்ந்து கெட்டு அழிஞ்சு போன இனம் நாங்கள். இன்றைக்கு ஜேவிபியில டபுள் பாக்கெட் காரனை பார்த்து கொண்டு ஈயல் ஒன்று இருக்கிறோம். இது கொஞ்ச நாளாக கிழிஞ்சு போயிருக்கதான் தெரியும். என்னோட கட்டின கோவணத்தை கொண்டு போயிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஜேவிபி கிளர்ச்சி 71 நடந்த நேரம் ரோஹண விஜயவீரவையும் கொண்டு போய் யாழ்ப்பாண கோட்டைக்குள்ள நிர்வாணமாக்கி அடிச்ச பொழுது ரோஹண விஜயவீர உடுப்பில்லாம ரோஹண விஜயவீர அவருடைய சொந்த ராணுவம் அடிச்ச பொழுது, சித்திரவதை செய்த பொழுது, ரோஹண விஜயவீரவுக்கு தன்னை இடுப்பில் நடந்து துவாய கட்டி கொடுத்த ஒரு தமிழன் மரசு மோட்ட தங்கத்துறை. நான் சொல்ற போய் என்ன போய் கேட்டு பாருங்க. மரசு மோட்ட மண்ணில வாழ்ந்த தங்கத்துறை என்னந்தான் தந்தை இடுப்பில் இருந்து துவாய கட்டி ரோஹண விஜயவீர கட்ட கொடுத்தது. நாங்கள் மானம் உள்ள தமிழர்கள், அடுத்த வந்த மானத்தை மரியாதையாக பார்ப்பவர்கள். அதனால் தான் ரோஹணவன் மானம் காக்க நாங்கள் துவாய் குறித்த தமிழர்கள். ஆனா இன்றைக்கு நீங்கள் எங்கட கோவணத்தை கலட்ட நீங்க தயாராகிறீங்க, எங்களை அடிமையாக்க பார்க்கிறீங்க. அரசியல் பிரச்சனை பற்றி, எங்களுக்கான அரசியல் தீர்வு ஒன்று வேணும் என்றது பற்றி, அல்ல தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கண்டு. இதுவரை அனுரகுமார சாநாயக்காவோ அல்ல பிமல் ரத்நாயக்காவோ கருணியோ அதாவது வாய் திறந்ததில்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த நாட்டில் நாங்கள் யாரு, நீங்கள் யாரு? நீங்க ஒரு நாடையா, நாங்க ஒரு நாடு, அது தெளிவா தெரியுது. நாங்க மன்னார்ல வந்து சொல்றாரு, எங்கட கையில சபை இருந்தா நாங்க வேண்டிய அளவு காசு ஒதுக்குவோம். வேற யார்ட்டையும் சபை இருந்தா நாங்க 10 தரம் யோசிப்போம். அட நீ 10 தரம் இல்ல 15 யோசி, பிரிச்சு விடு, நாங்க புறம்பா போறோம். நாங்க அதான கேட்கிறோம். வெறுமனே நீ வாக்கெடுப்பு நடத்து. வடக்கு கிழக்குல வாழ்ற தமிழ் மக்களிடம் ஒரு வாக்கெடுப்பு நடத்தி உன்னோட சேர்ந்து வாழலாமா இல்லையாண்டு நாங்க தயாரா இருக்கிறோம். அதுக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். ஜனநாயக முறைப்படி சிங்கள மக்களோடு, சிங்கள இனவாதிகளோடு, சிங்கள பேரினவாதிகளோடு எங்களால சேர்ந்து வாழலாமா இல்லையா என்பதற்கு நீ ஒரு வாக்கெடுப்புக்கு தயாராகு, நாங்கள் தயார் வாக்களிக்கிறது. ஆகவே நாங்களா இருக்க விரும்புகிறோம். நாங்கள் ஒரு இனமாக இருக்க விரும்புகிறோம். நாங்கள் ஒரு தேசிய இன அடையாளத்தோடு வாழ விரும்புகிறோம். அது இல்லாமல் போனால் நாங்கள் அழிக்கப்பட்டு விடுவோம். இது ஒரு வெறுமனை தேர்தல் நினைக்காதீங்க.
இது இந்த இருக்கிற சும்மா இருக்கிறதுல வெள்ளை எண்ணெயோ இல்லை சிவப்பெண்ணையோ கருப்பெண்ணையோ தெரிவு செய்கிற தேர்தல் அல்ல இது. இது ஒரு தேர்தல், இது ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தில் கையில் இருக்கிறது வாக்குச்சீட்டு 1000. இந்த 1000 சத்தியான தாக்கத்தை நோக்கி நீங்க அடிக்கவில்லை என்றால் நீங்களும் அழிஞ்சு நாங்களும் அழிவோம். நீங்க சொல்லலாம் ஸ்ரீதரன் சொத்து சேர்த்துட்டான், சால் சொத்து சேர்த்துட்டான், இருக்கிறவங்க எல்லாம் அரசாங்கத்தில் பேசி பேசி கொண்டு போயிட்டாங்க. தேர்தல் வந்தா சொல்ற எதிரியின் கருத்து தான். அப்படின்னா வெளிப்படையா பகிரங்கமா விவாதிக்கிறான் தயார். நாங்களும் மாறோம், வந்திருப்ப நீயும் வா, எவ்வளவு காட்டு உனக்கு தந்துட்டு போறோம். நான் பகிரங்கமா சொன்னார், நான் தாரன், நானும் ரெடி. எங்களோட சொத்துக்கள் நாங்கள் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் வெளிப்படையா போட்டிருக்கிறோம். பார், நாங்கள் இது மறைக்கல, நாங்கள் யாருக்கும் மறைச்சு போக தயாரில்லை, வெளிப்படையா இருக்கிறோம், எங்களுடைய இனத்துக்காக இருக்கிறோம். ஒரு தேசிய தலைவருக்கு கீழே நாங்கள் இந்த மண்ணில் போராடின இனம். இன்றைக்கும் உங்களால் துப்பாக்கிகளை தூக்க முடியும், குண்டுகள் செய்ய முடியும், பீரங்கிகளை இயக்க முடியும், விமானங்களை இயக்க முடியும். ஆனா நாங்க செய்யல. 15 வருஷமா நாங்கள் பொறுமை காக்கிறோம். இவனுக்கு பயம் அதான். தாங்க 50 வருஷத்துக்கு பிறகு சிங்கள மக்கள் அடிமட்டத்தில் வேலை செய்து 159 எம்பியோட வந்துட்டோம். இதே மாதிரி இன்றைக்கு பிரபாகரன் பிள்ளைகள் உணர்வுகளோடு கட்டி வளர்க்கப்பட்டால் இந்த தேசம் தங்களுக்கு எதிராக மாறும் என்ற பயம். எங்களுக்கான விடுதலையை, எங்களுக்கான ஒரு அதிகாரத்தை தர இவங்கள் பிறகும் பயப்படுறாங்க. அதனால்தான் அன்புக்குரியவர்களை நான் சொல்லக்கூடியது, உலகத்தினுடைய அரசியலும் வித்தியாசம். கனடாவிலே பெரிய பார்த்தீங்க 3 எம்பி தமிழ் எம்பி வந்துட்டார்கள். யுவனிட்டா நாதன், இன்னொரு லேடி கரியானி சங்கரி, 3 எம்பி. நடந்த தேர்தலில் கனடாவில் 3 பேர் எம்பி, பிரித்தானியாவில் உமாகுமரன் ஒரு எம்பி. உலகத்தில் தமிழர்கள் புலம்பெயர்ந்திருந்தாலும் அரசியல் அடையாளம் மெல்ல 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 வளர்க்கப்படுது. புலம்பெயர் தமிழர்கள் பலமான சக்திகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நாடு கடந்த அரசு ஒன்று உலகத்தில் தமிழர்களுக்கு மட்டும் இருக்கு. நாங்கள் பேசுகின்ற பொருளாக இருக்கிறோம். நாங்கள் அழிஞ்சு போன இனம் அல்ல, பேசப்படுகின்ற பொருளாக நாங்கள் உலகத்தில் இருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு கருணாவுக்கும் கருணாவுடைக்கும் நாட்டினுடைய தளபதி வயசுக்கும் இந்த ராணுவ தளபதிகளுக்கு தடை. யார் தடை? பிரித்தானியா தடை, ஐரோப்பிய ஒன்றியம் தடை. ஏன் தடை? நீங்க மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை புரிந்தவர்கள், நீங்கள் இந்த மண்ணிலே போர்க்குற்றம் புரிந்தவர்கள், நீங்கள் ஒரு இனாடிப்பு செய்தவர்கள். நீங்கள் பிரித்தானியாவுக்கு வரக்கூடாது, ஐரோப்பிய நாடுகளுக்கு வரக்கூடாது. உங்களுக்கு தடை. உலகம் மெல்ல மெல்ல மாறுது, உலகத்தின் போக்குகள் மாறுது. இலங்கைக்கு ஜிஎஸ்டி பிளஸ் கொடுக்கணுமா இல்லையா? ஐரோப்பியாவில் இருந்த இந்த குழு இன்றைக்கு ஆராயுது. எங்களுடைய கட்சியோடையும் பேசுகிறார்கள். எனக்கும் அழைப்பு வந்தது 4ஆம் தேதி பேசுவதை சொல்லி. யோசிச்சு பாருங்கள், ஏன் எங்களோட கேட்கணும்? கேட்க தேவையில்லையே. ஆகவே உலகத்தினுடைய போக்குகளும் சாதகமாக வருகிற பொழுது நாங்கள் எங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். எங்கள்கிட்ட இருக்கிற போராட்டத்தினுடைய வடிவம் இந்த தேர்தல் தான். வெறுமனை இது குப்பையல்ற தேர்தல் அல்ல, வீதி போடுற தேர்தல் அல்ல, தெருவிளக்கு போடுற தேர்தல் அல்ல, பூங்கா அமைக்கிற தேர்தல் அல்ல, முன்வள்ளி நடத்துற தேர்தல் அல்ல. ஒரு இன விடுதலையினுடைய சாட்சியை அடிமட்ட மக்களின் மனங்களில் இருந்து உலகத்தினுடைய கண்களை நோக்கி திறக்க போகிற தேர்தல். அதனால்தான் மீண்டும் ஒரு ஆணை தாருங்கள், தமிழ் அரசு கட்சிக்கு நீங்கள் ஆணை தாருங்கள். மன்னார் மண்ணிலே இருந்து நாங்கள் அனைத்து சபைகளையும் கைப்பற்றி இருக்கிறோம், அனைத்து வட்டாரங்களிலும் வென்றிருக்கிறோம். நாங்கள் சரியாகத்தான் இருக்கிறோம். மன்னார் மண் சோரம் போகவில்லை என்பதை நாங்கள் விழ விழ எழுந்திருக்கிறோம் என்பதை நிமிர்த்தி சொல்லுங்கள். வருகிற 6ஆம் தேதி. அன்புக்குரியவர்களே, காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. நாங்கள் காலத்தை சரியாக பிடிக்க வேணும். கடந்த ஜனாதிபதி தேர்தல் நேரத்திலே ஒரு பொது வேட்பாளர் பற்றிய விஷயம் இருந்தது. நான் பகிரங்கமாக ஆதரவளித்திருந்தேன். உண்மையில நீங்களே யோசிச்சு பாருங்கள். நாங்கள் ஒரு 10 லட்சம் தமிழர்கள், வடக்கு கிழக்கில் இலங்கையில் வாழ்ற தமிழர்கள் 10 லட்சம் பேர். நாங்கள் ஒரு பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க 6 பேர் தேவையில்லை. எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சர்வதேச நீதி விசாரணை, சமஸ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு. இந்த கோரிக்கைகளுக்காக 10 லட்சம் பேர் நாங்கள் வாக்களித்திருந்தால் இன்றைக்கு உலகம் சொல்லும் இது ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு. தமிழ் மக்கள் இதற்காகத்தான் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த 3 கோரிக்கைகளுக்காக நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது என்பதை உலகமே சொல்லியிருக்கும். துரதிர்ஷ்டவசம் நாங்களும் அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. வரலாறு எங்களுக்கு தருகின்ற சந்தர்ப்பங்களை
சரியான முடிவுகள் எடுக்க வேண்டிய நேரத்தில் சில பிழையான தீர்மானங்களை நாங்கள் எடுத்து விடுகிறோம். பிழையான தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய நேரத்தில் சிலதை நாங்கள் சரியாக எடுத்ததாக கருதி பிழையை விட்டு விடுகிறோம். ஆகவேதான் வரலாற்றினுடைய பாதையில் இன்றைக்கு நான் நிற்கலாம், சாட்சி வைக்கலாம், ஆக்கள் இருக்கலாம், அல்ல உங்களுடைய பல பேர் இருக்கலாம். ஆனால் காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. அடுத்த சந்ததிக்கு அது கையளிக்கும். எங்களோட பணியும் அதான். தமிழகத்தை பிரிச்சுதாரம் என்று போய் சொல்லல. ஒவ்வொரு போராளியும் இந்த மண்ணில் வீரச்சாவடைகிற பொழுது புலிகளின் தாகம் தமிழக தாயம் என்றுதான் அவனுடைய உயிர் பிரிந்தது இந்த மண்ணில். கென்னடி பலாலி விமான நிலையத்துக்குள்ள கரும்புலி தாக்குதலுக்கு போனவர்களும் சொன்ன வார்த்தைகள் புலிகளின் தாகம் தமிழ தாயகம். அவர் தப்பினார் வந்தார், அது வேற கதை. ஆனால் அவருடைய ஒவ்வொரு கரும்புலியினுடைய தாக்குதலுக்கு பின்னாலையும் இருந்த தியாகம் என்ன? அன்னையிட்ட சொல்லுங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்க, புலிகளின் தாகம் தமிழ தாயகம். இதுக்கு பின்னால நாங்கள் என்ன செய்ய போறோம்? நாங்கள் என்ன அடுத்த நடவடிக்கையை மேற்கொள்ள போறோம்? வெங்கட்ட இருக்கிற இந்த ஜனநாயக முறையையும் சீரழித்து சிதைத்து ரோட்ல போட்டுட்டு எங்களை இனத்தை விட்டு போட்டு எல்லாத்தையும் இழந்து ரோட்டுக்கு போறோமா? அல்லது நாங்கள் எங்களுக்கானவனை தெரிவு செய்து எங்களுடைய மாந்தை மேற்கு பிரதேச சபை எங்களுடையது என்பதை எங்களுடைய கரங்களை முறுக்கி சொல்ல போறோமா என்பதை தயவு செய்து வருகிற 6ஆம் தேதி முடிவெடுங்கள். வீட்டுக்கு பக்கத்தில் புள்ளடி போடுறதான் இந்த தேர்தல். இதுக்கு இலக்கம் ஒன்றும் கிடையாது. எந்த அண்ணன் வாரார், எந்த தம்பி வாரார், எந்த முகம் வருது, எங்களோட கையில பிரதேச சபை இருக்க வேணும். நாங்கள் இதை வைத்துக் கொண்டுதான் செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் ஊருக்க செய்வோம். காசு நாங்கள் கொண்டு வருவோம். எங்களுக்கு ஜனாதிபதி திருத்தவே, அது எங்கள்கிட்ட வார வரி வருமானம் அல்ல நீதிமன்றம் தார தண்டப்பணம் அல்லது காணி உறுதியோஜன வார முத்திர காசுதான் பிரதேச சபையில் ஓடுறது. ஜனாதிபதி யாராவது இதுவரை காலமும் பிரதேச சபையில் காசு இருக்கணும்னா காட்டிட்டு பார்ப்போம். எங்கேயாவது ஜனாதிபதி இருக்கிற காசு அனுபவகுமாரம் படிக்க போகணும் பள்ளிக்கூடத்துக்கு. எங்கேயாவது படித்ததான் ஒரு விளங்கும் பிரதேச சபைக்கு என்ன மாதிரி காசு ஒதுக்குறேன். அல்ல அவர் வந்து நீதிமன்றத்தை நிற்கணும். ஜனாதிபதியா வந்துட்டார் ஏதோ துள்ளி எழுப்பி, அது வேற. ஐயா அது வேற கதை, இந்த கதை வேற. நீங்கள் இப்படி செய்யலாது. முதல்ல படியுங்க பிரதேச சபை என்னன்னு, அதுல கிறிஸ்டிய படியுங்க, அதுக்கு எப்படி காசு வரேன்னு படியுங்க, அதுக்கு யாரு காசு கொடுக்குறேன்னு படியுங்க. நீங்க எந்த வரலாற்று எந்த ஜனாதிபதியாவது ஒரு நகர சபைக்கு மாநகர சபைக்கு பிரதேச சபைக்கு ஜனாதிபதி காசு ஒதுக்கி காணுங்க. என்ன கதை விடுறீங்க மன்னார்ல வந்து? ஆகவேதான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இவங்களை ஏமாற்றுவாங்க. எங்கண்ட மக்கள்கிட்டையும் நாங்கள் வர்மப்பட்ட இனம், போராடி போராடி கலைத்து போன இனம், தொடர்ந்து அழிக்கப்பட்டு அழிந்து போயிருக்கிற இனம். அப்ப எங்கள்கிட்ட ஓக்கம் இருக்கு, எங்கள்கிட்ட ஒரு கவலை இருக்கு. யார் செய்வான் என்று பார்க்கிறோம். அவன் செய்வானா, இவன் செய்வானா, இவன் தருவானா, அவன் தருவானா. இது அங்கலாய்க்கிறது, பாதிக்கப்பட்டவன் இருப்பது. இதைத்தான் அவன் விரும்புகிறான் எதிரி. எவன் எங்கள் மீது போர் தொடுத்தானோ, எவன் எங்கள் மீது போர்க்குண்டுகளை வீசினானோ, எவன் எங்கள் மீது கொத்தணி குண்டுகளை வீசினானோ, எவன் எங்கள் மீது பொஸ்பரஸ் குண்டுகளை வீசினானோ அவனே இன்றைக்கு எங்களை விசாரணை செய்கிறான். அவன் தான் நீதிபதி. அவன் மேசையில் இருக்கிறான். அவன் கேட்கிறான், குண்டு விழுந்தான், ஆறு போட்டது குண்டு வீசவனே கேட்கிறான். யோசிச்சு பாருங்க, யார் குண்டு போட்டானோ அவன் மேசையில் கேட்கிறான், உனக்கு குண்டு விழுந்தா, ஆறு போட்டது. எங்க ஏமாற்றப்படுறோம், எங்க நிற்கிறோம் நாங்கள்? தயவு செய்து வரலாற்றை திரும்பி பாருங்கள். இந்த மண் எத்தனை 1000 பேரை கண்டது, இந்த வீதி எத்தனை பேரை கண்டிருக்கும், எத்தனை போராட்டங்களை கண்டிருக்கும், எத்தனை போராளிகளை கண்டிருக்கும். இன்னைக்கு நாங்கள் 2 பேசிக் கொண்டிருக்கிற பொழுது சிங்கள மக்கள் இல்லாத இடத்துல உங்களுக்கு சிங்கள பிரித்தான் கேட்குது. கேட்குதுன்ற என்ன காரணம்? இது நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்து கேட்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்வீங்க? நாவக்குடியில் ஒருத்தர் இருக்கையில விகாரம் கட்டியாச்சு, தைட்டியில் ஒருத்தர் இருக்கையில விகாரம் கட்டியாச்சு, 18 ஏக்கர் வேணும்ன்றாங்க. அங்கால திருவிழாவிலே முருகன் கோயில போகிற விகாரையை கட்டி போட்டு 2000 ஏக்கர் தங்கலேன்றாங்க. நாளைக்கு இதுல ஒரு விகாரையை கட்டி போட்டு அடம்பன் தலை கண்டால் அதுக்கப்புறம் நாங்க என்ன போறோம்? எல்லாரும் போடலாம் நிற்போம். நாங்க எத்தனை நாளைக்கு குத்துமல்ல? தயவு செய்து ஒன்றை நான் உங்களுக்கு சொல்றேன், நாங்களா இருக்க வேணும். எங்களுக்கு ஒரு தனித்துவமான மொழி அடையாளம் உள்ளவர்கள் நாங்கள், தனித்துவமான இன அடையாளம் உடையவர்கள் நாங்கள், நிலத்தொடர்புடைய இனம் நாங்கள். எங்களுக்கான பூர்வீக நிலம், எங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் லேண்ட், எங்களோட ஹோம் லேண்ட். அந்த லேண்ட் அந்த நிலத்துக்குரியவர்கள் நாங்கள், தாய் நிலத்துக்குரியவர்கள். எங்களுடைய நிலம், எங்களுடைய மொழி, எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய முதலீடு,
எங்களுடைய கல்வி, எங்களுடைய வாழ்க்கை அந்த அளவும் கொண்டு வாழ்ந்த ஒரு இனம். அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்வது போல, உன்னுடைய முகம் சிதைந்தால் பிணத்தை கூட அடையாளம் காண முடியாது. ஆனால் இனத்தினுடைய மொழி அழிந்தால், மொழி சிதைந்தால் உன்னுடைய இனத்தை அடையாளம் காண முடியாது. அதனால்தான் நாங்கள் இனமாக வாழ போகிறோமா அல்லது ஒரு இன்னொரு சிங்கள இனத்துக்கு கீழே கைகட்டி அடிமையாக வாழ போகிறோமா என்பதை தீர்மானிக்கிற தேர்தல் தான் இது. இது சாதாரண தேர்தல் அல்ல, இது ஒரு பிரதேச தேர்தல் அல்ல. தயவு செய்து செய்தியை சொல்லுங்கள். 6ஆம் தேதி எவ்வளவோ இடர்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகளுக்கு பிறகு நாங்கள் வழக்கின் மூலமாக சார்ஜ் நான் 10 தரம் கொழும்பு போயிருந்தேன். நான் கோல் பண்ணி அண்ணன் வழக்கு சம்பந்தமாக வந்து நிற்கிறேன், அண்ணா லோயர் கூட நிற்கிறேன், அண்ணா நான் அங்க நிற்கிறேன், அண்ணா நான் கோர்ட்ஸ் நிற்கிறேன், புற எடுக்கிறேன். இப்படியே தொடர்ந்து ஒரு சின்ன தவறுக்காக தெருவா திரிஞ்சு கையில கொண்டு வந்த சபையினுடைய முடிவு. இந்த சபை தோற்கடிக்கப்பட்டால், இந்த மாண்டை மேற்கு கையை விட்டு போகும் என்றால், நாங்கள் பிற இந்த மண்ணில மனிதர்களாக வாழலாமா இல்லையா என்று ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள். ஒவ்வொருவரும் வெல்ல வேண்டும். ஒரு வாக்கு வெளியில போகக்கூடாது. தயவு செய்து உங்களிடம் மன்றாட்டமாக கேட்டு உங்களுடைய பாதங்களை தொட்டு கேட்கிறேன். வெளியில மாற்று சிந்தனையோடு நிற்கிறவரையும் கும்பிட்டு கேளுங்கள். இந்த முறை நீ வாக்களி, இந்த முறை உலகத்துக்கு சொல்லு, நாங்கள் ஆறு என்பதை காட்டுவோம், நாங்கள் ஆபத்துக்கு இருக்கிறோம், நாங்கள் காடு பத்தி எரியுது, தமிழர் மீதான கொள்ளை வெறி தாண்டவமான போகுது, அதுல காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் பத்தி எரிகிற தமிழ் காட்டை அணைக்க வேண்டும். அணைக்கிறதுக்கு கொண்ட கரங்களை இறுதப்படி எங்களோட வா சேர்ந்து போவோம். கெஞ்சி கேளுங்க, மண்டாட்டமா கேளுங்க, பாதங்களை தொட்டு கேளுங்க. ஒரு வாக்கு வெளியில போகக்கூடாது. தேர்தலில் வெற்றி என்று சொல்லத்தான் 6ஆம் தேதி இரவு 12 மணிக்கு முதல் உங்கள் காதுகளுக்கு கிடைக்க வேண்டும். அதுதான் நாளைய நல்ல செய்தியாக மாற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றிகள்.